கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 15:26, மேத்யூ 15:26. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்றார். முதல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பதில் சொல்லலை. ரெண்டாவது என்ன சொன்னார்? அந்த அம்மா கீழே முழங்கால் தடியிட்டு ஆண்டவரை பணிந்து கொள்ளும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? ஏம்மா, நான் தொலைந்து போன இஸ்ரவேல் ஆடுகளுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னார். அடுத்து மூணாவது அவங்க முன்னாடி இன்னொரு பெரிய தடைக்கல்லை போடுறார். என்ன? நாயின்னு சொல்கிறார். அதாவது உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல், அதாவது ஒரு சரித்திர பின்னணி தெரியணும்னா, அதாவது யூதர்கள் யூதர் அல்லாத புறஜாதியார்களை நாயின்னு மலைப்பாங்க. அப்போ இந்த கானானிய உமனை நாயின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இது பொதுவாக அவங்க உபயோகப்படுத்தக்கூடியது. அது என்னன்னா, இங்கே அந்த அம்மாவை புறம்பே தள்ளக்கூடியதாக ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை சோதிக்கக்கூடியதாக ஒரு காரியத்தை சொல்கிறத பார்க்குறோம். அதாவது நாய்களின் அப்பம் இப்படி சொல்கிறது என்னன்னா, அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதமோ அவருடைய போதனையோ முதலாவது இஸ்ரவேலுக்கு, பின்பாகத்தான் புறஜாதியாருக்கு. அதை என்ன ஒரு கொடூரமான முறையில் கர்த்தர் சொல்கிறார். அதாவது ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கோபத்தை கொண்டு வரணும், இல்லை அவங்களுக்குள்ள ஆஹா இந்த ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடியதாக. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 56வது அதிகாரத்தில் 6வது 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்த்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரும், எப்படி அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது. அதைத்தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னைய இன்னும் கொஞ்சம் தள்ளுகிறேன் என்று சொல்லி அவளை புறம்பாய் தள்ளும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ரொம்ப அழகாக இங்கே நீ ஒன்று உன் மேலே ஒரு பக்தி வைராக்கிய ஒரு வெகுண்டு எழுந்து நீ என்னை ஆராதிக்கக்கூடியவளாக வரணும், இல்லைன்னா உன்னைய புறம்பே தள்ளக்கூடிய ஒரு காரியமாக மாற வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இந்த விசுவாசம் என்பது என்னன்னா, அது ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு, இல்லை குறிப்பிட்ட செல்வம் உள்ளவங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இல்லை. யாரெல்லாம் விசுவாசத்தில் கர்த்தரை மாத்திரம் பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமோ அப்படிங்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் என்று சொல்லக்கூடியதாக அந்த சகோதரிக்கு முன்பாக மிகப்பெரிய தடைக்கல்ல கர்த்தர் போடுறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு நிமிஷம் நீங்கள் கற்பனை பண்ணுங்க. அதாவது இந்த சகோதரி மாதிரி உங்களை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சகோதரி மாதிரி உங்கள் பிள்ளை பிசாசு பிடிச்சி ரொம்ப கஷ்டப்படுறா. இப்போ உங்களுக்கு தெரியுது இவர் தான் இஸ்ரவேலை ரட்சிக்க வந்த ரட்சகர்னு. உங்களுக்கு அவர் தீரு சீதோன் பகுதிக்கு வந்திருக்கிறாரு, அவர் வரக்கூடாதவர் அவர் வந்திருக்கிறாருன்னு தெரியுது. நீங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் அவர்கிட்ட போகிறீங்க. ஐயா, நீங்கள் என் பிள்ளையை குணப்படுத்தணும்னு சொல்லி போகிறதுக்காக நீங்கள் போகிறீங்க. யாரும் உள்ளே விடலை. பிற கடைசியில் அடித்து பிடிச்சி உள்ளே போயிட்டீங்க. போய் கேட்டால் என்ன ஆகுது? ஆண்டவர் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. உங்களால் தாங்க முடியாது. ஏன்னா உங்கள் பிள்ளை கஷ்டப்படுது. நீங்கள் தாங்க முடியாமல் முழந்தால் படிட்டு ஆண்டவரே எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளேருந்து, உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஒரு அழுகுரலோடு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கும்போது ஆண்டவர் திரும்பி பார்த்து உங்களை பார்த்து, ஏம்மா, நான் முதல்ல இஸ்ரவேலுக்கு தான் வந்தேன், நாய்க்கு போடலாம் முடியாது, குழந்தைகளுக்கு போடுற அப்பத்தை எடுத்து நாய்க்கு போட முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி நினச்சிருப்பீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் எப்படி நினச்சிருப்பீங்களோ இல்லையோ? நான் என்ன தெரியுமா செஞ்சுருப்பேன்? எலும்பி, ஓ போயா நீயும் இதுவும், நான் உன்னையே போய் பார்க்க வந்தனே அப்படின்னு நம்ம கோவம் வந்திருக்கும்ல. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உனக்கு விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குது? நீ என்னை விசுவாசிக்கிறையா? உனக்கு முன்னாடி வரக்கூடிய தடைக்கல்லை நீ எப்படி பார்க்கிற? நீ இன்னும் கர்த்தரை அந்த விசுவாசத்தோடு நீ வரக்கூடியவளாக இருக்கிறையா? ஏன்னா நீங்கள் மனத்தாழ்மையாக இருக்கிறீங்க. இப்போ எல்லாரும் பார்க்கும்போது மனத்தாழ்மையாக இருக்கிறீங்க.
ஆனால் அங்கே உள்ளே வரும்போது நீங்கள் இன்னும் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களாக இருக்கிறீங்களா? ஏன்னா இங்கே புல் அப்படி கிடக்குது. அங்கே ஆண்டவர் நாய்க்குட்டிக்கும் அப்பத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் குற்றப்படாதவர்களாய், கர்த்தர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல, என்னை குணப்படுத்தலை, எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு பிள்ளை இல்லை, இல்லை என் பிள்ளை சரியில்லை, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால காயப்பட்டு போயிருந்தீங்கன்னா, மறுபடியும் இன்னைக்கு முழங்கால் போட்டு, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை முழுமையாக விசுவாசிக்கிறேன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கிட்டி சேரக்கூடிய மக்களாய் வருவோமா? அன்பிற்கும் இரக்கத்திற்கும் உருக்கத்திற்கும் பெயர் போன எங்கள் தகப்பனே, நீங்கள் எங்களுடைய பரம தகப்பன். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஆண்டவரே காயப்பட்டு போய் இந்த தடைக்கல்ல உட்கார்ந்துருந்தவங்களா இருந்தாங்கன்னா, மறுபடியும் ஒரு விசை உம்மிடத்தில் வரக்கூடிய ஒரு கிருபையில் வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.